பிரைஸ் காட் உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்துட்டு இருக்காரு. ஜெபயாத்திரை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அநேகர் எனக்கு உதவி செய்ய அநேகர் எனக்கு ஜெபித்து கொண்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த நாளில் ஸோ இன்னைக்கு பல்வாலை தாண்டி ஒரு இடத்துக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 39 கிலோமீட்டர் டிராவலு. ஸோ இப்போ நேஷனல் ஹைவே டெல்லி ஹைவேல இப்போ இருந்துட்டு இருக்கேன். இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக செஞ்சுட்டு இருக்காரு. என்னுடைய ஜெபயாத்திரையை நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன் அளவுக்கு அதிகமாக செய்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியங்களை ஒவ்வொரு நாள் வழி நடத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஜேர்னி போயிட்டே இருக்குது. காலம வேலை அதிகால வேலை இது ஸோ கிளைமேட் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ சம்மர் சீசன் கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இங்கே. ஸோ அதனால் இப்போ அதிகால வேலையில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் நாளைக்கு ஃபுல்லு நீங்கள் என்னுடைய இந்த ஜெபயாத்திரை குறித்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா நான் பாஸ்டர் விவேக்கை பற்றி சொல்லணும். கடந்த திங்கக்கிழமை அவர்கிட்ட கிட்டத்தட்ட 4 நாட்கள் மேலே அவரை கூட ஸ்டே பண்ணுற ஒரு வாய்ப்பான்ற எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் ரெடி ஆகிடுவேன். இன்னைக்கு போயிடலாம் நாளைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தடைகள் வரும், போக முடியாது, போக வேண்டிய இடத்துக்கு அந்த கால் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அப்படி பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் 4 நாளை பிறகு இன்னைக்கு ஆண்டவர் வழிவாசல் எனக்கு திறந்து கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு போகிறதுக்கு ஸோ இந்த 4 நாளும் பாஸ்டர் விவேக் ரொம்ப என்னை கேர் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கர்த்தர் எப்படிப்பட்ட ஆட்களை எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்குறான்றபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஜெபயாத்திரை என்னுடைய தரிசனமோ என்னுடைய திட்டமோ அல்ல, அது என்னுடைய தரிசனம், இதனுடைய திட்டத்தை நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஆண்டவர் என் கூட பெரிய காரியங்களை செய்கிறாரு. ஸோ இன்னும் என்னோட ஜெபயாத்திரையில் உள்ள அநேக காரியங்கள் கொடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜோ பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸோ நான் போகிற ஹைவேல நீங்கள் பார்க்குறது இந்த ஒவ்வொரு பில்லருக்கும் எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ நான் அழகாக இருக்குது. ஆனால் அப்படியே இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்வதற்கு வழி இல்லாமல் குடிசை போட்டு இங்கே ஸோ இங்கெல்லாம் பிழைக்க வந்தவங்க, இங்கே பிழைப்பதற்காக வந்தவங்க, எப்படியாவது வாழணும், தான் பிள்ளைங்க வாழணுன்ற ஒரு குறிக்கோட. ஸோ இந்த ஃபென்சிங்கை தாண்டி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குடிசைகள் போட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேஷனல் ஹைவேல தான் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, மறுபுறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஏழை மக்களுடைய வாழ்கிற ஒரு வாழ்க்கை கூடாரமாக இருக்குது. ஸோ அப்படி இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ குறிப்பாக இந்த ஸ்லம் மக்களுக்காக, தெருவோர மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தெருவோர மக்களுக்காக நம்ம ஏன் ஜெபிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக இந்த தெருவோர மக்கள், அதாவது இந்த பட்டணங்கள் நோக்கி தான் அதிகமாக படையெடுக்கிறாங்க. ஸோ இங்கே வேலை பார்த்தீங்கன்னா இது மாதிரி கார்பேஜஸ்லேருந்து வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறது தான், பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் ஷீட்ஸு. ஸோ அதில் தான் இப்படிப்பட்ட பாருங்கள், இவ்வளோ நம்மளால் உள்ளே போக முடியாது, அவ்வளோ ஸ்மெல்லியாக இருக்கும் இந்த இடம் எல்லாம். நானே மூக்கு பிடிச்சி தான் ஓட்டணும் போல இருக்குது. ஸோ இந்த பகுதியில் தான் இந்த மக்கள் இந்த கார்பேஜ் வேஸ்ட்ஸு எல்லாம் எடுத்து அதை சேல் பண்ணி ஸோ அதுலேருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் அப்படி கொஞ்சம் வாழ்கிறாங்க. மற்றவங்க சின்ன சின்ன வேலைகள், ஸோ எப்படியாவது தன்னுடைய பிள்ளைங்களும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கடுமையாக உழைக்கிறாங்க. இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ என் யாத்திரை தொடர்கிறது. பிரைஸ் காட். நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குடிமகன் பெருக நாட்டுக்கும் பிரச்சனை, வீட்டுக்கும் பிரச்சனை, ஊருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். குடிச்சு போட்டுட்டு அந்த பாட்டில் போட்டுற இடத்த பாருங்கள், இங்கே கொஞ்சம் உடச்சி போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நேஷ்னல் ஹைவேல தண்ணி அடிச்சுட்டு இப்படி போடுறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரில. அது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, அதான் பெரிய ஒரு சோகத்துக்கு ஒரு விஷயம். ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதிக அளவில் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதிக அளவில் இன்கம் கிடைக்கிறனால. இப்படி பாட்டிலெல்லாம் குடிச்சிட்டு ரோட்டில் போடுறதுனால எவ்வளோ பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய விளைவுகள்ன்றது கவர்மெண்ட்டும் தெரியணும், இங்கே இருக்கிற மக்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா குடிக்கிற நீங்கள் ஒரு வழி நீங்கள் குடிச்சிட்டு அந்த பாட்டில் ரோட்டில் போகும்போது யாராவது விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன், அது மேலே விழுந்துட்டாங்கன்னா இது வண்டி ஏறிச்சு, அது உடஞ்சி வரும். இதில் யாருக்காவது உட்கார முடியுமா? இப்போ எதாவது போச்சு, கொஞ்சம் இதில் உட்கார முடியுமா? ஃபுல்லும் உடஞ்ச பாட்டிலாகவே கிடக்குது. ஸோ எவ்வளோத்துக்கு ஒரு கொடூரமான தேசமாக நம்முடைய இந்திய தேசம் மாறிட்டு இருக்கு. மனிதனே நேசிக்காத அளவுக்கு இன்னைக்கு மனித வளம் அப்படி ஒரு மாறிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் குடிதான், குடிச்சா எங்கே மனுஷனுங்களுக்கு மனிதர்களை தெரியும், குடிக்கிறது தானே தெரியும். நீங்கள் குடிக்கிறனால உங்கள் குடும்பம் அழியுது, உங்கள் குழந்தை அழிக்கப்படுறா, உங்கள் சந்ததிகள் அழிக்கப்படுது, எவ்வளோ பெரிய பாவங்கள் நிறைவேறுது, உங்கள் காசுகளெல்லாம் தேவையில்லாமல் செலவழிக்கப்படுது. ஸோ குடினால தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள். வாலிபரில் பாருங்கள், சினிமாவை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அதே மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு அதே ஸ்டைலில் குடிக்கிறது, அதே ஸ்டைலில் சிகரெட் குடிக்கிறது, இப்படியே குடிச்சே உங்கள் வாழ்க்கை அழிக்கிறீங்க. ஸோ இது ரொம்ப தவறு. ஸோ அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அது இல்லாமல் உங்கள் உடம்புக்கு அழிவு, அதான் பெரிய பிரச்சனை. நீங்கள் எடுக்கிறனால உங்கள் உடம்பு தான் அழிய போகுது. ஸோ ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் நான் ஹைவேல பார்க்கும்போது. ஸோ இந்த மக்களுக்காக ஜெபிங்க, இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க, மனம் திரும்புதலுக்காக ஜெபிங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். ஜெபிக்கிறது ஒன்றே நம்மளால் முடிந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சமுதாயத்துக்கு நல்லா செய்ய முடியுமோ, சமுதாயங்களுக்கு நல்லதுகளை செய்வோம். பிரைஸ் காட்.
பிரைஸ் காட். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என் அன்பான தேவ ஜனமே, ஒரு அற்புதமான சாட்சி பண்ண கூட நான் ஷேர் பண்ண போறேன். கடந்த திங்கட்கிழமை பாஸ்டர் விவேக் அவருடைய வீட்டில் நான் வந்திருந்தேன். ஸோ அதுலேருந்து மறுநாள் காலமே நான் கிளம்பணும், ஆனால் தொடர்பு கிடைக்கல. அடுத்து எங்கே போகணும், எங்கே தங்கணும், எந்த ஒரு வழியும் இல்லை. ஸோ அந்த பாஸ்டர் விவேக்கும் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தார், தேடிக்கிட்டே இருந்தார், எங்கே போகிறது, எங்கே அனுப்புறது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் எனக்கு தெரிஞ்ச மூலமாக நானும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் யாரும் சிலவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நம்மளை பார்த்தா சைக்கிளில் போகிறது ஒரு அப்பாவி பாஸ்டர், நம்மகிட்ட பணம் இருக்கா என்ன, அந்தஸ்து இருக்கா என்ன, சைக்கிளில் ட்ராவல் பண்ண என்ன இருக்கும், அவன் ஒரு பரதேசிமாக இருப்பான். பரதேசியை யார் வந்து ஏற்றுக்கிடுவான்? ஸோ அப்படி சிலவங்க நம்மளை வந்து நிராகரிச்சிட்டாங்க, ஏற்றுக்கிடவே இல்லை. ஆனால் அப்படியே இருந்துச்சு. அப்படியே இருந்த சரி நான் சொன்னேன், பரவாயில்ல, தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தூரம் எங்கேயா போய்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் யோசிக்கிறேன். அப்படி செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு, செவ்வாய்க்கிழமைன்றது புதன்கிழமை ஆயிடுச்சு, புதன்கிழமைன்றது வேலைக்கிழமை ஆயிடுச்சு. வேலைக்கிழமை கருத்தர் அப்படி அற்புதமாக ஒரு வழியை திறந்தாரு. ஸோ அப்படி தான் இன்னைக்கு வந்து அந்த 39 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணேன். இனி கொஞ்சம் தூரத்தில் நான் சேர போகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, கர்த்தரால் எல்லாம் கூட. என் வாழ்க்கையில் பாருங்கள், 4 நாட்கள் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். 4 நாள் கழிச்சு ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஒரு வழிவாசல் எனக்கு திறந்து கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி ஒரு போதோட இடத்துக்கு நான் போகிறதுக்கு தங்குறதுக்கான வழி எனக்கு வழிவாசலை திறந்து கொடுத்தாரு. அவன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய மாட்டாராம். எவ்வளோ பெரிய காரியம்! 4 நாள் எங்கே போகணுன்றது தெரியாமல் திகைத்திருந்தேன். ஆனாலும் பரவாயில்ல, அந்த பாஸ்டர் விவேக் என்னை ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிட்டாரு. 4 நாட்கள் எனக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு செய்து கொடுத்தாரு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்துகிட்டே இருக்காரு. ஏன்னா அற்பமான காரியங்களை கொண்டு அற்புதமான காரியங்களை ஆண்டு செய்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஸோ என் வாழ்க்கையில அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ நினைப்பது பார்ப்பதற்கு மேலான அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு வாழ்க்கையிலும். என்னுடைய இந்த ஜெப யாத்திரையில் கூட ஸோ ஹைவேக்கு பக்கத்தில் இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் போய் சேர்ந்துருவேன் இன்னைக்கு என்னுடைய ட்ராவலில். ஸோ கடினமான பாதைகள் தான், பிரச்சனைகள் தான். ஒவ்வொரு நாளும் வந்து விசுவாசத்தில் தான் அந்த பயணத்தை நான் மேற்கொள்ள முடியுமே தவிர, ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசம் எனக்குள்ள அதிகரிக்கணும், பரிசுத்தமே எனக்குள்ளால் வாழணும் இருந்தால் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சூடு சம்மர் கிளைமேட்டு தாங்க முடியாத கிளைமேட்டு. ஸோ அதுலேயும் சர்வே பண்ணி தான் ஆகணும். இங்கே இருக்கிற ஃபுட்டு, இங்கே இருக்கிற உணவு, இங்கே இருக்கிற தண்ணி, இங்கே இருக்கிற காலநிலைகள் எல்லாவற்றையும் அனுசரித்து தான் போகணும். அப்போ கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எல்லாம் ஆகும். கர்த்தரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் ஆகும். நினைத்த காரியங்களை செய்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்காரு. ஸோ என்னுடைய ஜெபயாத்திரை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய அற்புதத்தினுடைய கரம் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை தாங்கி வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளவோ அற்புதங்கள் செய்து கொண்டே இருக்கிறாரு. என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக ஆண்டவர் உங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தில் இருங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாசிங்க. விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பலனு. நம்முடைய நீ விசுவாசத்தினுடைய மகிமையை காண்பா என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஸோ என் வாழ்க்கையில் அப்படி தான் விசுவாசம் தான். ஆண்டவர் எனக்கு வழிவாசலை திறந்து தருவார். நாளைக்கு போகிறதுக்கான இடம், நாளைக்கு தங்குறதுக்கான இடம், நாளைக்கான உணவு, நாளைக்கு ஊழியம் செய்வதற்கான இடம். ஸோ எல்லாவற்றையும் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் பண்ணி எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டிருக்காரு. அதே ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆயத்தப்படுத்தி கொடுப்பாரு. எந்த விதங்களிலும் சோர்ந்து போகாதீங்க. ஐயோ இவ்வளோ பாடு இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளோ போராட்டங்கள் இருக்கு, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா அவர் நினைத்த காரியம் ஆண்டவர் நமக்கு முன் குறித்தார்னா நிச்சயமாக சில நேரங்களில் பிந்தி வரலாம், சில நேரம் முந்தி வரலாம். ஆனாலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ என்னுடைய ஜெப யாத்திரை இன்றைக்கும் ட்ராவல் போயிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நான் போய் சேர்ந்துருவேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. ஸோ எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் பயணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழியத்தை தாங்குங்கள், ஜெபிங்கள். ஏன்னா இன்னும் நான் போக வேண்டிய அதிக தூரம் இருக்குது. ஸோ நான் என்னுடைய சாட்சிகளை பார்த்தா அநேக வாலிபர்கள் இதே மாதிரி எழும்பணும். ஸோ தொடர்ந்து ஜெபித்துட்டு இருக்கேன். பிரைஸ் காட். So praise God. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவர்களால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் பாவங்கள் தான், எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் தான், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் தான், எங்க பார்த்தாலும் உபத்திரங்கள். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நோவா நாட்களை நடந்ததை போல மனுஷகுமாரனுடைய வருகையில் நாட்கள் நடக்கும் என்று சொன்னதை போலதான் தேசம் எங்கும் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் விபத்துகளும் யுத்தங்களும் தேசத்துக்கு விரோதமான பாவங்களும் ஆண்டுக்கு விரோதமான பாவங்களும் தேசம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எனவே தேவச்சனமே தேசக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு
பெரிய ஒரு கடமையில நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். தேசத்துக்காக நம்ம கடந்து சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பாரம் எடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தேசம் ஒரு அழிவின் பாதைக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் அழிவுக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளாக இருப்பாங்க. இன்னைக்கு சாத்தான் பெரிய அளவில் இன்னைக்கு தேசம் முழுவதும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். பெரிய காரியங்கள் மூலமாக, பண ஆசைகள் மூலமாகவும், விபச்சாரத்தின் மூலமாகவும், மதுபானங்கள், புகையிலைகள், பலவிதமான தீய பழக்கம் மூலமாக தேசம் முழுவதும் இன்னைக்கு பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. தேவனை மறுதலித்து போன கூட்டம், தேவனிடந்து பின்மாற்றமாகி போன கூட்டம், தேவனை விசுவாசிக்காத கூட்டம், தேவனுக்கு விரோதமாக பாவங்களை செய்கிற கூட்டம், இன்னைக்கு தேவனை தூஷிக்கிற கூட்டம், இன்னைக்கு தேவன் யார், இயேசு யார் என்கிற கேட்கிற ஒரு கூட்டமாக இன்னைக்கு கூட்டம் மாறிவிட்டது. இன்னைக்கு தேவனுக்கு மேலாக இன்னைக்கு மனிதர்கள் போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் பாவம் என்று அறிந்தும் பாவத்துக்கு நேராக விழுந்து கொண்டிருக்கிற ஜனத்துக்கு மத்தியில் இன்னைக்கு சுவிசேஷத்தின் விதைகளை விதைக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு மனம் திரும்பாத பாவிகள், இன்னைக்கு மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத இருக்கிற ஜனங்களுக்கு யார் இந்த மனம் திரும்ப சுவிசேஷத்தின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? ஸோ என் அன்பான தேவ ஜனமே, கடந்த பல நாட்களாக, பல நாட்கள் என்று சொல்ல வருடங்கள் முடிகிறது, 2 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியான இந்த பயணம் தேசம் முழுவதும் கடந்து சென்று சுவிசேஷங்களை அறிவித்துக் கொண்டே வருகிறேன். இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நீங்களும் என்னுடன் இணைந்து கொண்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அநேகர் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. தமிழ் மொழி பேசுகிற மக்கள் அநேகரில் இணைந்திருக்கிறீங்க. தேசங்கள், இந்த பலவிதமான தேசங்கள், இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா, சுவிட்சர்லாந்து, பல தேசங்களில் இணைந்திருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய செய்திகளை நீங்கள் அனைத்தினமும் நீங்கள் பார்க்குறீங்க. நிச்சயமாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தமிழ் பேசுகிற மக்கள் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு பெரிய ஒரு எழுப்புதலையும் ஒரு அறுவடைகளை நீங்கள் இருக்கிற பகுதிகள் மூலமாக கொண்டு வருவாராக. என் அன்பான தேவ ஜனமே, தேசம் பாவத்துக்கு நேராக கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. நம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம். பாவத்தின் விளைவான சொல்கிறது, வேதம் சொல்கிறது, பாவ மரணத்தில் நேராக நம்மளை கடந்து சொல்லும். ஐயோ, அந்த பாவத்துக்கு நேராக என் ஜனம் போயிடக்கூடாது, என் ஜனம் எப்படியாவது மனம் திரும்பணும். என் அன்பான தேவ ஜனமே, தொடர்ந்து ஜெபிங்க. ஜெபம் ஒன்றே பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். வேற எந்த ஒரு காரியம், எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. உன் பணத்தை கொண்டோ, உன் பொருளை கொண்டோ, உன் அந்தஸ்து, சொத்தோ எதையும் கொண்டு பரலத்துக்கு போக முடியாது. பரிசுத்தமான வாழ்க்கை தான். அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரு. பாவத்தில் விழாதீங்க, பரிசுத்துக்கு நேராக வாருங்க, ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்புங்க. ஏன்னா மனிதனை நம்ம வாழ்ந்தோன்னே நிச்சயமாக பாவம் நம்மளை நெருங்கி கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து விடுதலை பெறணும். இன்னைக்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரை நானும் ஒரு பாவிதான், ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில் உங்களால் வாழ முடியும். ஸோ நாட்கள் பொல்லாதவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. வாழ்கிற நாட்களை ஆண்டுக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அது மட்டும்தான் இந்த பயணத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ என்பான் தேவ ஜனமே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பிரைஸ் காட். உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ பாஸ்டர் கார்த்திக் பண்டிட், ஸோ அவர் பீகாரை சேர்ந்தவர். ஸோ இந்த மனிதன் எனக்கு, இந்த ஊழியரை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக எனக்கு தெரியும். ஸோ ஒரு ஜெப யாத்திரையில் அவர் மீட் பண்ணுறதுக்கு ஆண்டு எனக்கு ஒரு வாய்ப்பை கிருமி எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ ஆண்டரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு ஸோ நான் டெல்லி பட்டணத்தில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. டெல்லி, ஹரியானா பகுதியில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அந்த மனிதர் மூலமாக எனக்கு ஆண்டு செய்த காரியங்கள் பெரிய காரியங்கள். ஏன்னா அவர் மூலமாக நான் பல இடங்களில் பயணம் செய்வதற்கு ஆண்டு கிருபை கொடுத்தாரு. அவர் எனக்கு பல போதர்களை எனக்கு அறிமுகப்படுத்தினார். பல இடங்களில் ஊழிய வாசல் எனக்கு திறந்து எனக்கு கொடுத்தாரு. ஸோ அவர் எனக்கு இந்த டெல்லியிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முழு இரவு ஜெபம். ஸோ அதை மறக்க முடியாது. ஏன்னா எங்கே போனாலுமே டே டைம் ப்ரேயர் இருக்கும், நைட் டைம் ப்ரேயர் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஆனாலும் ஒரு முழு இரவு ஜெபத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து, ஸோ நாங்கள் சில போதர்களாக குடும்பங்களாக இணைந்து ஜெபிப்பதற்கு ஆண்டு ஒரு பெரிய ஒரு கிருபையை வாய்ப்பையும் பாஸ்டர் கார்த்திக் மூலமாக எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆண்டவர் எப்படி எனக்கு அற்புதமாக இந்த ஜெப யாத்திரையில் எனக்கு அற்புதமான மனிதர்களை கொடுத்து ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை மட்டும் பாட போகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்றும் அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா, நான் சிறுகவும் நீர் பெருகவும். ஸோ என் ஃப்ரெண்டில் வருதில்ல, இது என்ன வண்டின்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கே இருக்க லோக்கலாக மேட் பண்ணுறதான். ஸோ இதுதான் கரும்பு ஜூஸ் தயாரிக்கிற ஒரு வண்டி. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து கரும்பு ஜூஸ் ஆக்சுவலி. ஸோ அவங்க ஒரு என்ஜின், அது என்ன மாதிரி என்ஜின் தெரியல, ஒரு மோட்டர் ஆக்சுவலி. அந்த என்ஜின் மோட்டர் ஒரு கம்ப்ரஸர் மாதிரி ஒரு மோட்டர் என்ஜின். ஸோ அதை தான் வந்துட்டு அவங்க ட்ராவலுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு அதான் யூஸ் பண்ணுறாங்க, கரும்பு ஜூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பல ரேட்டில் இருக்குது. 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது 20 ரூபா, 30 ரூபா, அப்புறம் 50 ரூபா பெரிய கப்பு. ஸோ டிஃப்ரெண்ட் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் அதிகமாக இருக்கும் இந்த சம்மர் கிளைமேட்டில். ஸோ நானும் குடிச்சிருக்கேன். பிரைஸ் காட். ஸோ ரோட்டோடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மலைக்கே தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. சுத்தங்க என் ட்ராவல் இன்னைக்கு. ஆண்டோட கிருபையில் இன்னைக்கு வந்து சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்துட்டேன். ஸோ எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.